Today we are going to learn about 2D and 3D shapes. What does this D stand for? D stands for dimension. So 2D actually means 2 dimension and 3D actually means 3 dimension. So how do we spell dimension? So this is how we spell dimension. D-I-M-E-N-S-I-O-N. So now let us learn about 2D shapes. So any shape that can be laid on a flat surface is a 2D shape. அப்படினா என்னது? உங்களுடைய ஃபோட்டோ வந்து நான் பிடிக்கிறேன்னு வெச்சுக்கோங்களேன். ஃபோட்டோ பிடிச்சு பிரிண்ட் எடுத்து அந்த பிரிண்ட் பேப்பரை வந்து டேபிள் மேலே வைக்கிறேன். அப்போ அது அந்த ஃபோட்டோ வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு 2D ஷேப்பு. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா அது ஃப்ளாட் சர்ஃபேஸ் மேலே ஃப்ளாட்டாக படுத்திருக்கு. அதுக்கு என்ன இருக்குது? லென்த் இருக்குது, பிரெத் இருக்குது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2D ஷேப்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. என்னென்ன 2D ஷேப்ஸ் இருக்குது? We have a square, we have rectangle, triangle and circle. இதை வந்து ஏன் 2D ஷேப்புன்னு சொல்கிறோம்? ஏன்னா இதுக்கு லென்த்து, இந்த அளவு பேர் என்ன சொல்வோம்னா லென்த்து, இந்த அளவு பேர் என்ன சொல்வோம்னா பிரெத்து. இதை கூட லென்த்துன்னு சொல்லலாம், இதை கூட பிரெத்துன்னு சொல்லலாம். ஸோ இது லென்த்து, இதுவும் லென்த்து, இது பிரெத்து, இதுவும் பிரெத்து. ஸோ லென்த்து பிரெத்து ரெண்டு தான் இருக்குது இதில். அதனால் இதை என்ன சொல்கிறாங்கன்னா 2D ஷேப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இதுக்கு திக்னஸ் வந்து கிடையாது. ஸோ திக்னஸ்ஸு, ஹைட்டு அந்த மாதிரி எதுவுமே இதுக்கு கிடையாது. ஸோ அதனால் இது வந்து 2D ஷேப். ஸோ இப்போ இந்த ஸ்கொயரில் பார்த்தோன்னா இது ஃபர்ஸ்ட்டு சைடு, செகண்ட் சைடு, தேர்ட் சைடு, ஃபோர்த் சைடு. ஸோ இதுக்கு மொத்தம் எத்தனை இருக்குன்னா 4 சைட்ஸ் இருக்குது. ஆனால் அது என்னவா இருக்குது? எல்லாமே பார்க்க பாருங்கள், they are all of same length. So we can say they are equal sides. So 4 equal sides. இந்த இடத்து பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கார்னர் சொல்லுவாங்க. ஸோ எத்தனை கார்னர் இருக்குது பாருங்கள், 1 2 3 4, 4 கார்னர் இருக்குது. இதுக்கு கார்னருக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா vertexன்னு சொல்லுவாங்க. How do we spell it? V-E-R-T-E-X, vertex. ஸோ vertex வந்து ஒன்று குறிக்குது. vertices சொல்லும் போது நிறையா இருக்குதுன்னு அர்த்தம். நிறைய vertex ஒன்று சேர்ந்தால் அது verticesன்னு அர்த்தம். ஸோ மொத்தம் எத்தனை vertex இருக்குது? 4 vertex இருக்குது. அதை சொல்லும் போது it has 4 corners or vertices அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு வழியில் சொல்ல போனோன்னா vertex is singular and vertices is plural. So now next we come to rectangle. ரெக்டாங்கிளில் மொத்தம் எத்தனை சைடு இருக்குது கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4. ஸோ மொத்தம் 4 சைடு இருக்குது. ஸோ ரெக்டாங்கிள் ஹேஸ் 4 சைட்ஸ். ஆப்போசிட் சைட்ஸ் எது சொல்லுங்கள்? இந்த சைடுக்கு எது ஆப்போசிட்? இது. இந்த சைடுக்கு எது ஆப்போசிட்? இது. அந்த ஆப்போசிட் சைட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா அது ஈக்குவலாக இருக்குது பாருங்கள். இந்த சைடு இந்த சைடுக்கு ஈக்குவலாக இருக்குது, இந்த சைடு இந்த சைடுக்கு ஈக்குவலாக இருக்குது. இந்த ஸ்கொயரில் பாருங்கள் எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ இது 4 ஈக்குவல் சைட்ஸ் சொல்லிட்டோம். பட் ரெக்டாங்கிளில் 4 ஈக்குவல் சைட்ஸ் சொல்ல முடியாது. ஆப்போசிட் சைட்ஸ் தான் என்னவாக இருக்குன்னா ஈக்குவலாக இருக்குது. ஸோ த ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ரெக்டாங்கிள்லேயும் எத்தனை கார்னர்ஸ் இருக்குது கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4. 4 கார்னர்ஸ் இருக்குது. ஸோ 4 கார்னர்ஸ் ஆர் 4 vertices இருக்குது. நெக்ஸ்ட் we come to triangle. So how many sides does a triangle have? See, first side, second, third. So it has 3 sides. எத்தனை corners இருக்கு? 1 2 3. So 3 corners or vertices இருக்கு. இது ஈக்குவல் இல்லை, அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு சர்க்கிள். சர்க்கிளில் பார்த்தா என்ன கிடையாது, எந்த விதமான கார்னர்ஸும் கிடையாது. இதில் பாருங்கள் கார்னர்ஸ் இருக்குது, ஆனால் சர்க்கிளில் வந்து கார்னர்ஸே இல்லை. ஸோ இட் ஹேஸ் நோ கார்னர்ஸ். இட் இஸ் ரவுண்ட் அண்ட் ஹேஸ் க்ளோஸ்ட் பவுண்ட்ரி. அப்படின்னா என்ன? இதுக்கு பவுண்ட்ரி இருக்குது. ஸோ இது க்ளோஸ்டாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ நம்ம இப்போ வந்து ட்ரையாங்கிளோட கிளாசிஃபிகேஷன் பார்க்கலாம். அதாவது we can classify the triangle into 3 types. So we can say the 3 types of triangles are scalene triangle, isosceles triangle and equilateral triangle. ஸ்கேலிங் ட்ரையாங்கிள்னா என்ன? இதில் பார்த்தீங்கன்னா எந்த சைடுமே ஈக்குவலாகவே இல்லை. இந்த சைடு ரொம்ப குட்டியாக இருக்குது, இந்த சைடு கொஞ்சம் பெருசாக இருக்குது, இந்த சைடு ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ இதை என்ன சொல்வோன்னா ஸ்கேலிங் ட்ரையாங்கிள். ஸ்கேலிங் ட்ரையாங்கிளில் நோ சைட்ஸ் ஆர் ஈக்குவல். நெக்ஸ்ட் we come to isosceles triangle. ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிளில் பார்த்தீங்கன்னா பாருங்கள்,
இந்த சைடும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ எனி டூ சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஏதாவது ரெண்டு சைட், 3 சைட்ஸில் ஏதாவது ரெண்டு சைடு ஈக்குவலாக இருந்ததுன்னா அதை என்ன சொல்லுவோம்னா ஐசோஸ்லிஸ் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் we come to equilateral triangle. ஈக்குவிலேட்ரல் ட்ரையாங்கிளில் எப்படி இருக்குது? எல்லா சைட்ஸும் பாருங்கள், எல்லா சைட்ஸும் சேமாக இருக்க மாதிரி இருக்குல்ல. ஸோ அதனால் ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். when all 3 sides are equal, we call the triangle as an equilateral triangle. Now let us learn about 3D shapes. 3D shapes na enna? 3D shape are solid objects that have 3 dimensions. These dimensions are length, width and height. இப்போ சிம்பிளாக சொன்ன போனால் 2Dனா நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், உங்களை ஃபோட்டோ எடுத்து ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் பேப்பர் வச்சா, பிரிண்ட் பண்ணி பேப்பர் வச்சா அது வந்து 2Dன்னு சொன்னேன். இப்போ அதே வந்து உங்ககிட்ட ஒரு க்ளே மாடல் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை கொடுத்துட்டு உங்களை ஸ்டாச்சு செஞ்சு வைக்க சொல்கிறேன். உங்களை பார்த்து நான் ஸ்டாச்சு செஞ்சு அந்த ஸ்டாச்சுவை டேபிள் மேலே வைக்கிறேன். அப்போ அந்த ஸ்டாச்சுக்கு என்னென்ன இருக்கும்? லென்த் இருக்கும், வித் இருக்கும், ஹைட் இருக்கும். மூணுமே இருக்கும். என்னென்ன? லென்த், வித் அண்ட் ஹைட். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா 3D ஷேப்புன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த பாக்ஸ் பாருங்கள், இந்த பாக்ஸில் இதுதான் லென்த்து, இதுதான் வித்து, இதுதான் ஹைட்டு. ஸோ நான் ஸ்கொயரில் ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சேன், லென்த்து பிரெத்து மட்டும்தான் இருக்கும். பட் இதில் பார்த்தா லென்த்து, பிரெத்து, ஹைட்டு மூணுமே இருக்குது. அப்போ இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாக்கா 3D ஷேப்புன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஈக்குவலாக இருந்ததுன்னா அதை என்ன சொல்லுவோம்னா க்யூப்னு சொல்லுவோம். ஸோ க்யூப் வந்து இட் இஸ் அ 3D ஷேப். இட் ஹேஸ் 6 ஃபேஸஸ். 6 ஃபேஸஸ் எங்கே இருக்குது? நான் உங்களுக்கு இப்போ சிம்பிளாக வரைஞ்சி காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் இந்த இடத்த ஜாயின் பண்ணிக்கிறேன். இது வந்து ஹிடனாக இருக்குது, இந்த லைன்ஸ் எல்லாம் நமக்கு பார்க்க முடியல. ஸோ நான் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த ஃபேஸ் வந்து ஃபஸ்ட் ஃபேஸ், இது செகண்ட், இது தேர்ட், இது ஃபோர்த், இது ஃபிஃப்த், இது சிக்ஸ்த். ஸோ 6 ஃபேஸஸ் வந்து இருக்குது. எல்லா ஃபேஸஸும் என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா ஈக்குவலாக இருக்கும். இது நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் என்ன பண்ணுங்கள், you might be having a dice, you play with a dice. So take that dice and count how many faces it has. So it will have 6 faces. Why? Because dice is a cube. So it has 6 faces and all sides are equal. இப்போ எத்தனை vertices இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. So we have 1, 2, 3, 4, 5, 6, 7 and 8. So we have 8 vertices. So it has 8 vertices. இப்போ edgesனா என்ன? இதுதான் edge. ஸோ எத்தனை edge இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்கள். ஸோ மேலே கவுண்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ we have 1, 2, 3, 4. இப்போ கீழே கவுண்ட் பண்ணலாம். 5, 6, 7, 8. இப்போ சைடில் கவுண்ட் பண்ணலாம். 9, 10, 11, 12. ஸோ மொத்தம் எத்தனை edges இருக்குது பாருங்கள். It has 12 edges. So let us recap again. A cube is a 3D shape. It has 6 faces. All sides are equal and it has 8 vertices and 12 edges. ஸோ இப்போ நம்ம ஸ்பியர் பற்றி பார்க்கலாம். Let us move on to sphere. இப்போ ஸ்பியருக்கும் சர்க்கிள்க்கும் என்ன வித்தியாசம்? இப்போ ஸ்பியர்னால் இந்த பால். இந்த பாலை ஃபோட்டோ பிடிச்சி நான் டேபிள் மேலே பேப்பர் வச்சேன்னா பிரிண்ட் எடுத்து அது வந்து என்னென்னா சர்க்கிள் மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ இந்த பாலை வந்து நான் க்ளேவாக மாடல் பண்ணி வச்சேன் அப்படின்னு சொன்னாக்கா அப்போ அது வந்து 3D ஷேப்பாக இருக்கும். ஸோ ஸ்பியர் இஸ் அ 3D ஷேப். இட் ஹாஸ் ஒன் சர்ஃபேஸ். இந்த பக்கம் எந்த பக்கத்துலேருந்து பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒரே ஒரு சர்ஃபேஸ் தான் அதுக்கு இருக்குது. ஆல் பாயிண்ட்ஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆர் அட் த சேம் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர். இதுதான் சர்ஃபேஸு. இந்த சர்ஃபேஸில் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸு, இதில் குட்டி குட்டியாக பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே சென்டர்லேருந்து ஒரே டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஸோ அதை தான் இந்த தேர்ட் பாயிண்ட் சொல்லுது. நெக்ஸ்ட் வந்து இட் ஹேஸ் நோ vertices அண்ட் edges. vertices ஏதாவது இருக்கா? கார்னர்ஸ் ஏதாவது இருக்கா? இல்லை. edges ஏதாவது இருக்குதா? இல்லை. கியூபாய்டுனா என்னது? இது ஒரு வகையான கியூபாய்டு, இது ஒரு வகையான கியூபாய்டு. இது பார்த்தோன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது, இது பார்த்தோன்னா கொஞ்சம் நீளமாக இருக்க மாதிரி இருக்குது.
ஸோ இது ரெண்டுமே கியூபாய்டு தான். இதோடைய எக்ஸாம்பிள் வந்து டீ தூள் இருக்குது இல்லையா, அதோடைய டப்பா இருக்குது இல்லையா, டீ பாக்ஸ், அது காஃபி பாக்ஸு, அந்த மாதிரி எந்த பாக்ஸ் ஆஃப் சாக்லேட்ஸு, அதெல்லாம் என்ன ஷேப்பில் இருக்குன்னா கியூபாய்டு ஷேப்பில் இருக்குது. ஸோ கியூபாய்டு இஸ் அ 3D ஷேப். இதுக்குமே என்ன இருக்குன்னா கியூப் மாதிரி 6 ஃபேஸஸ் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கவுண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் அதே மாதிரி இங்கே இருக்கிறதான இமேஜினரி லைன்ஸ் வந்து நான் வரைஞ்சிட்றேன். இது வந்து பின்னாடி ஹைட் ஆயிடுச்சு, அவங்க காட்டலை, ஸோ நான் காட்டுறேன். ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஃபேஸ், பின்னாடி ஒரு ஃபேஸ், 2 ஃபேஸஸ் ஆயிடுச்சா. இங்கே ஒரு ஃபேஸ், இங்கே ஒரு ஃபேஸ். ஸோ இது 3, இது 4. நெக்ஸ்ட்டு கீழே ஒன்று 5, இது ஒன்று 6. ஸோ let us count again. This is 1, 2, 3, 4, 5 and 6. So 6 faces இருக்கு. So 6 faces, its opposite sides are equal. ஸோ இதோட ஆப்போசிட் சைட் பாருங்கள், மேலேயும் கீழேயும் ஒரே மாதிரி இருக்குது, இந்த சைடும் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ ஆப்போசிட் சைட்ஸ் தான் என்னவாக இருக்குன்னா ஈக்குவலாக இருக்குது. இட் ஹேஸ் 8 vertices. நம்ம கியூபுக்கு கவுண்ட் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி vertices கவுண்ட் பண்ணலாம். ஸோ we have 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஸோ 8 vertices இருக்குது. நெக்ஸ்ட்டு எட்ஜஸ் கவுண்ட் பண்ணலாம். 1, 2, 3, 4, கீழே 5, 6, 7, 8, அப்புறம் 9, 10, 11, 12. ஸோ 12 எட்ஜஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து சிலிண்டர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கோக் பாட்டில், மிராண்டா பாட்டில், ஃபேண்டா பாட்டில், இதெல்லாம் வந்து என்னவாக இருக்குன்னா சிலிண்டர் ஷேப்பில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து சிலிண்டர். ஸோ சிலிண்டரில் பார்த்தோன்னா இட் இஸ் அ 3D ஷேப். 2 bases lie in the upper and the lower surfaces in a cylinder. ஸோ மேலே ஒரு சர்க்கிள் இருக்குது, கீழே ஒரு சர்க்கிள் இருக்குது, அது வந்து ஹைட் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கீழே ஒரு சர்க்கிள் வந்து இருக்குது. ஸோ மேலே ஒரு சர்க்கிள், கீழே ஒரு சர்க்கிள். ஸோ 2 பேஸஸ் இருக்குது. height is the distance between the 2 bases. இந்த பேஸுக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் தான் என்ன அப்படின்னு சொன்னாக்கா ஹைட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் ஹைட் ஆஃப் த சிலிண்டர். நெக்ஸ்ட் let us move on to cone. கோன்னா என்ன? ஸோ இதுதான் வந்து கோன். ஸோ இதுலேயுமே வந்து அவங்க ஹைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல கீழே வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், கீழே ஒரு சர்க்கிள் இருக்குது. ஸோ இதுதான் கோன். இதை நீங்கள் வந்து விஷுவலைஸ் பண்ணோன்னா ஒரு பார்ட்டி ஹேட் இருக்கு இல்லையா, அதை தான் வந்து கோனுன்னு சொல்லுவோம். இல்லை கோன் ஐஸ்கிரீம், அது உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சது. ஸோ இது கோன் ஐஸ்கிரீமும் என்ன ஷேப்பில் இருக்குன்னா கோன் ஷேப்பில் இருக்குது. ஸோ இட் இஸ் அ 3D ஷேப். த பேஸ் ஆஃப் த கோன் இஸ் சர்க்குலர். ஸோ சிலிண்டர்லேயும் சரி, அதே சமயத்தில் கோனும் சரி, பேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா சர்க்குலராக இருக்கும். இப்போ பார்த்தோன்னா இங்கே கீழே பேஸ் இருக்குது இல்லையா, நம்ம சர்க்கிள் மாதிரி வரைஞ்சி காமிச்சோம், அதுதான் நான் இங்கே வரைஞ்சிருக்கேன். இந்த கோன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா நான் இப்படி வரைஞ்சிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தா இந்த பேஸில் இந்த கீழே இருக்கிற சர்க்கிள் இருக்கு இல்லையா, அதோட இந்த பவுண்ட்ரியை தான் என்ன சொல்லுவாங்கன்னா சர்க்கம்ஃபரன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கேன் யூ சி? சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னா இந்த பவுண்ட்ரி. ஸோ இந்த சர்க்கம்ஃபரன்ஸில் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸ்லேருந்து இந்த சென்டருக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் என்ன அப்படின்னா ஆர். அந்த ஆர் தான் என்னென்னா ரேடியஸ். இது அப்பெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி அப்பெக்ஸ் டு த சென்டர் ஆஃப் த பேஸ், இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஹைட்டுன்னு சொல்லுவாங்க. அப்பெக்ஸ்லேருந்து சர்க்கம்ஃபரன்ஸை டச் பண்ணுற லைன் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்லாண்ட் ஹைட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ let us recap. This is called radius, this is height and this is slant height. So radius வந்து it touches from the center of the base to the circumference, to any point on the circumference, that is radius. The distance between the center of the base to the apex is called the height, and the distance from the apex to any point on the circumference of the base is called the slant height.
இப்போ இந்த ஹைட்டும் ஸ்லாண்ட் ஹைட்டும் என்னவா இருக்காதுன்னா, the height and the slant height are not equal. இப்போ I want you to perform this activity. So write the 3D shapes lying around us. See, the first one has been done for you. The first one is, the object is dice. It is in the shape of a cube and it has 6 sides and it has 8 corners. So I want you to fill up the other blanks. I want it to be different. I want one cuboid, cone, sphere and cylinder. So I want you to find all of this. So now we are given an exercise. We are asked to match the following. So please help me to match. So now the first figure is that of a football. So what is a football? The football is in form of a sphere. I hope you got that right. The next one is a tiffin carrier. It is a lunch box. The lunch box is in the shape of, did you guess? I hope you got it right. It is a cylinder. The next one is a dice. I already told you, I gave you a hint in the last exercise. It was cube. So dice is a cube. Then next we are given an orange cone. So it is in the shape of a cone. The last one, which is a cuboid. So I hope you got all the answers right. So let's move on to the next exercise. So in this exercise, we are asked to find whether the statement is true or false. So the first statement they have given, cube is covered by 6 squares. So imagine, what is a cube? A cube is a dice. So dice has 6 squares. So the answer is true. I hope you got it right. Next one, the height and the slant height of the cone are equal. If you remember, I told the height and the slant height are not equal. So the answer is false. In the next question, the cuboid has 7 vertices. I remember that we never got any odd number for the vertice, so this is wrong. So the answer is false. A cuboid has 8 vertices. In the next question, they are asking, 2 bases lie in upper and lower surfaces of the cylinder. So it is right. There were 2 bases, right? One in the upper and the lower surface of a cylinder. In the next question, the sphere is a 3D shape. Of course, a sphere is a 3D shape. So it is true. I hope you got all the answers right. So let's meet again with another video. Bye.